ரோடி பேபி, ரோடி பேபி. ஐயோ, அமல் பேபி வரானே. அவன் முன்னாடி இந்த டிராமாவை பண்ணக்கூடாதே. என்ன பண்ணலாம்? ஓகே, மைக் வர மாதிரி நடிச்சிருவோம். யோ மாமா, ஆவி மயங்கிடுச்சியா? ஆவி மயங்கிடுச்சா? ஆமா, வாயா ஓடிடுவோம். வா வா வா. ரோடி பேபி, எங்க? ரோடி பேபி, ரோடி பேபி, எங்க? என்னாச்சுங்க? என்னங்க ஆச்சு? எங்க? ரோடி பேபி, எங்க? எங்க? அடி ரொம்ப பலமா மாப்ள? இல்ல அடிச்ச அடியில அவளே மயங்கி விழுந்துட்டாலே, அதான் கேட்டேன். மாமா, ஹாஸ்டிச் இருக்குல்ல, ஹாஸ்டிச், அது முட்டை போடும்போது நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. நானும் மாஸ்டர் படம் பார்த்துட்டேன். ஆனா நீ எல்லாம் விஜய் சேதுபதி டயலாக பேச ட்ரை பண்ற பாத்தியா? அதான் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. மாப்ள, மணி 2 ஆயிடுச்சு. அனிமா திடீர்னு எந்திரிச்சு பார்த்தானா என்ன தேடுவா. நான் போவா? மாமா, தனியா போகாதீங்க மாமா, அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து.
உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு பயமா இருக்குன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தனியா போகாதன்னு சொல்லி சிங்கத்தை பயமுறுத்தி பார்க்காத. மாமா எதா இருந்தாலும் விடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கேருந்து போங்க. ஐயோ, பிசாசு ஃபோன் பண்ணுது. என்னது பிசாசா? ம், அனிமா ஃபோன் பண்றா, அதான் அப்படி சொன்னேன். யோ நீ வேற நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. பிசாசோட வாழ்றவனுக்கு தாண்டா அதோட வழி தெரியும். உங்க அக்காவோட வாழ்றதுக்கு 10 பேயோட வாழ்ந்துடலாம். அப்போ ஒரு 10 பேய வர சொல்லுவா. ஒரு பேய்க்கு ஒண்ணுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்க, நீ 10 பேய வர சொல்றியா? இரு, பிசாசு என்ன சொல்லுதுன்னு கேட்போம். சொல்லு அனிமா. யோ எங்கயா இருக்க? அதை ஏமா கேக்குற? அது ஒரு பெரிய கதை. அடுத்த ராத்திரியில கதை சொன்னா அப்புறம் உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். ஓ, எங்க போய் தொலைஞ்ச அத முதல்ல சொல்லு. சரவண ரூம்ல இருக்கம்மா. அங்க என்னையா பண்ற? அத சொன்னாதான் அடிப்பேன்னு சொல்றிய? கதை சொன்னாதான் அடிப்பன்னு சொன்ன, சுருக்கமா சொல்லு. சரவணனை பேய் அடிச்சிருச்சுமா. சாவடிச்சிருவ உன்னை. யார்கிட்ட கதை விடுற? நீயும் அவனும் சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க அதானே? இப்படி சும்மா இருக்கிற நேரத்துல சரக்காவது அடிச்சிருக்கலாம். ஞாபகப்படுத்தி விட்டாலே. இன்னும் ஒரு நிமிஷத்துல நீ இங்க இல்ல, அப்புறம் செத்து ஆவி ஆயிடுவ. மாப்பிள்ள நான் கிளம்புறேன். ஆமா வெளியில போனா பேய் அடிச்சிடும் மாமா. உங்க அக்காவுக்கு பேய் எவ்வளவோ மேல் மாப்பிள்ள. பேய கூட சமாளிச்சிருவேன், ஆனா அந்த ரத்த காட்டேரியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வரேன். என்ன மாமா இப்படி தனியா விட்டு போறீங்க? என்னமோ நான் உன் கூட இருந்தப்ப எனக்கு பயந்துட்டு பேய் உன்னை அடிக்காத மாதிரியே பேசுறேன். ஆனா என்ன கண்ணை மூட சொல்லிட்டு உன்னை காட்டுன்னு காட்டுச்சுல. உனக்கு இப்ப என்ன? பேய் இங்க வரக்கூடாது, உன்னை அடிக்க கூடாது, அதானே? வா சொல்றேன். பயப்படாம வா, நான் இருக்கேன். என்ன மாப்ள? இது எதுக்கு மாமா? அட புடி மாப்ள. நம்ம அடுத்த லொகேஷன் கிச்சன். அங்கதான் அடுத்த வெப்பன் இருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தா அவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் தைரியமா வெளியே வந்திருப்ப. வாடி வா, உனக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்டு ஹெவியா இருக்கு. எதுக்கு? ஃபாலோ மீ. உன் குடும்பத்துல எவன்டா சொன்னதை கேக்குறீங்க? நான் உன்னை ஃபாலோ பண்றேன். மாப்ள, செருப்பு விளக்குமாறு இந்த 2 இருந்தா போதும், எந்த பேயும் எட்டி பார்க்காது. என்ன மாமா லாஜிக்கே இல்லாம இருக்கு? செருப்பையும் தொடப்பத்தையும் பார்த்து எதுக்கு பேய் பயப்படணும்? லாஜிக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உன்னோட உசுருக்கு நான் உத்தரவாதம் இல்லை. பல நூற்றாண்டுகளா இதை சொல்லித்தான் காலத்தை ஓட்டியிருக்காங்க. பேய ஓட்டியிருக்காங்க. அதனால இந்த 2 இருந்தா பேய் வராதுன்னு நீ நம்பணும். அப்பதான் பேய் வராது. நம்பிக்கை அதானே எல்லாமே. யோ மாமா, மிமிக்ரி பண்ற நேரமாயாது.
இந்த டைலாக சொன்னாலே அப்படிதான் மாப்பிள வருது. நீ தலைக்கு செருப்பையும் காலுக்கு தொடப்பத்தையும் வச்சு பாடு. பேய் எந்த பக்கம் வந்தாலும் உன்னை அட்டாக் பண்ண முடியாது. ஆல் தி பெஸ்ட். வரேன். உயிரோடு இருந்தா நாளைக்கு பார்க்கலாம். செருப்பு இருக்கு. செருப்பு செருப்பு வச்சா நான் வரமாட்டேன். நடத்தோட பக்கட்ட தயவு செஞ்சு என்ன விட்டுரு. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. உன்னை எப்படிடா நான் விடுவேன்? உன் ரத்தத்தை குடிக்காம நான் உன்னை விடவே மாட்டேன். வேணாம், ப்ளீஸ் என்ன விட்டுரு. விடணுமா? அப்ப நான் சொல்றது சரியா? நீ என்ன சொன்னாலும் செய்வேன். நீ என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன சொன்னாலும் சரியா? இந்த செருப்பையும் இந்த தொடப்பத்தையும் வச்சுதானே என்ன விரட்டணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சு நீ என்ன பண்ற? இந்த செருப்பால் ஒரு அடியும் இந்த தொடப்ப கட்டையால ஒரு அடியும் இந்த போதும் சொல்ற வரைக்கும் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ அச்சுக்கிறத நிறுத்துன உன் உடனுக்கு பின்னாடி நான் இப்படிதான் வந்து நிப்பேன். நிறுத்தி நின்னு அப்படியே உன் குரவலைய கடிச்சு உன்னையும் என் கூட கூட்டிக்கிட்டு போயிடுவேன். இல்ல இல்ல, நான் அடிச்சுக்கிறேன். என்ன உயிரோட மட்டும் விட்டுரு. உயிர் மேல அவ்வளோ ஆசையோ? இந்த அச்சுக்கோ. அடி
டேய் சரவணா, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னங்க இங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. சரவணா, என்னடா பண்ற? விடு சரவணா, விடு. நிறுத்துடா. அம்மா சொல்றத கேளுடா. தடுக்காதம்மா, செல்வி என் பின்னாடி தான் இருக்கா. நிறுத்தினா என்ன கடிச்சு கொண்டுருவா. டேய், நிறுத்துடா, நிறுத்துடா. உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? கண்ணை திறந்து பாரு சரவணா. என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி பைத்தியம் மாதிரி உன்னை நீ ஏன் அடிச்சுக்கிற? அதுவும் தொடுப்பத்தாலையும் செருப்பாலையும் அடிச்சுக்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? அம்மா கேக்குறல்ல, சொல்லுடா. ஏய் என்னாச்சு? எதுக்கு அப்படி கத்தன? ஆமா, இவனைய மூலையில உட்கார வச்சிருக்க. இவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. செருப்பாலையும் தொடுப்பத்தாலையும் அவனே அடிச்சுக்கிறாங்க. ஏங்க, அவனோட கண்ணை பாருங்களேன். சரவணா, என்னடா ஆச்சு? எதுக்குடா அப்படி பண்ண? இப்படி பண்ணலனா செல்வி என்ன கொன்றுவேன்னு சொன்னா டாட். செல்வியா? டேய், அவ எங்கடா இங்க வந்திருப்பா? அவதான் செத்து போயிட்டால. ஆவியா வந்தா டாட். டேய், டேய், பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. ஆவி பூதன்லாம் எதுவும் கிடையாது. நேத்துல இருந்து பேய் வருது, பிசாசு வருதுன்னு லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க. எல்லாம் உன்னுடைய பிரமடா. அது தப்பு செஞ்சுட்டமேனு குற்ற உணர்ச்சியில வர்ற பயம். என்ன சரவணா, நைட்ல சரியா தூங்கவே இல்லையா? டேய், படுத்து தூங்குடா, எல்லாம் சரியாயிடும். செஞ்ச பாவம் சும்மா விடாதன்னு இப்பவாவது உனக்கு தெரியுதா? உன்னால நிம்மதியா இருக்க முடியலல? ஏய், வாய மூடு. அவனே குழப்பத்துல பயந்து போயிருக்கான். பாவம் பண்ணிருக்கா. அது போ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. டேய் சரவணா, படுத்து தூங்குடா, எல்லாம் சரியா போயிடும். இந்த முட்டை கண்ணனுக்கு இப்ப பண்ணதெல்லாம் பத்தாது. இன்னும் பெருசா அதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? ரவுடி பேபி, ஐயோ, அமல் பேபி வரானே. ஏங்க என்னங்க நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க? மம்மி சொல்ல இன்னைக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்குங்க. அவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு. நம்ம எல்லாம் கண்டிப்பா போகணுங்க. எனக்கு புரியுதுங்க. இப்ப நீங்க இருக்க மைண்ட் செட்ல ஃபங்க்ஷனுக்கு வர மூடுலாம் உங்களுக்கு இருக்காதுன்னு. ஆனா நம்ம போலன்னா தப்பாயிருங்க.
இப்படியே எத்தனை நாள் தான் நம்ம நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்க முடியும்? வெளியில் எங்கேயாவது இப்படி போயிட்டு வந்தால் தான் நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக முடியும். ஐயோ அமுல் பேபி ரொம்ப ஃபீல் பண்றானே. நீ சொல்லலாமா? இல்ல அமுல் பேபி, ம்